Okay, the next topic is evidences from embryology. So embryology மூலமா என்னென்ன எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க எவால்யூஷனுக்கு ரிலேட்டடாக. ஸோ let's going to see. So study of comparative embryology of different animals supports the concept of evolution. So let us see the embryology. Embryology அப்படின்னா என்னென்னா embryo, development of embryo, study of development of the embryo. ஸோ கருவறையில் இருக்கக்கூடிய கருமுட்டையானது வளர்ச்சி ஆகிறது எந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸில் இருக்குது. ஸோ அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸோட கம்பேரிட்டிவ் ஸ்டடியை பற்றி பார்க்கறது மூலமாக we can get the evidence for supporting evaluation. ஸோ எதுலேருந்து உருவாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்ம கண்டுபிடிப்புகள் உதவியாக இருந்தது. ஸோ embryos that is from the fish to mammals are similar. ஸோ ஃபிஷ்ஷிலேருந்து மேமல்ஸ்லேருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் எம்ப்ரியோவில் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் பார்த்தோம்னா இனிஷியலாக ஸ்டார்டட் வித் வெரி சிமிலர் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்பியர்ஸ் இன் த லேட்டர் ஸ்டேஜஸ் ஒன்லி. ஸோ அதனோட டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷனை பார்க்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் this embryonic development for the vertebrates, the vertebrates na முதுகெலும்பு உள்ள உயிரினங்கள், vertebrate that is for the ஃபிஷ்ஷுக்கு கொடுத்துருக்காங்க. அதனோட வளர்ச்சிகள் எப்படி இருக்குது அப்படின்றது சல்மாண்டர், இது டார்டாய்ஸ், அடுத்தது சிக், அடுத்தது ரேபிட், அடுத்தது மேன். ஸோ அதனோட இனிஷியல் ஸ்டேஜ் இது வந்து கருவறையில் இருக்கக்கூடிய போது இனிஷியல் ஸ்டேஜில் கருமுட்டையானது வளர்ச்சி ஆகும்போது இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்குது. தட் இட் இஸ் ஹேவிங் எ கில்ஸ் இருக்குது, ஓகே, கில்ஸ் இருக்குது, ஸ்லிட்ஸ் இருக்குது, டெய்ல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அதே மாதிரி வடிவத்திலே இருக்குது. யூ ஏபிள் டு see that the difference between the there is no difference in that, like ஸோ நம்மளோட ஃபிஷ் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்குது. சல்மண்டர், டார்டாய்ஸ், சிக்கு, ரேபிட், ஈவன் மேன் ஆல்சோ லுக்கிங் தட் எம்ப்ரியோட வெரி ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரியாகவே இருக்குது. எவ்ரி திங் ஹேவிங் எ கில், ஸ்லிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆஃப்டர் தேட் சம் டேஸ் பாஸ்ட் ஆன். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, அதனோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸில் மாற்றங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்கானோட டெவலப்மெண்ட் இனிஷியேட் ஆக அதனுடைய ஸ்டேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனோட ஆர்கன் அதனோட ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிவிட்டு that having a different developmental organization in this vertebrates. So this is an evidence for the evolution for the embryology. Okay, next thing, evidences that in this evidences they have given a law to prove it, biogenetic law or recapitulation theory. This is given by Ernst Haeckel அப்படின்றவர் தான் இந்த ரீகேபிட்டுலேஷன் தியரியை பற்றி சொன்னார். அக்கார்டிங் டு ஹிஸ் தியரி வாட் ஹீ வாண்ட் டு சே அப்படின்னா ஆண்டோஜெனி ரீகேபிட்டுலேட்ஸ் பைலோஜெனி. Ontogeny recapitulates phylogeny. So the stages of development of an individual and these animals also repeat the evolutionary history, okay, and entire race of the animal. So in the ontogeny recapitulates phylogeny மூலமா நம்ம டெவலப்மெண்ட் ஒரு அனிமலோட டெவலப்மெண்ட்டோட நம்ம பார்க்க முடியும், அதனோட ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். Next thing, evidences from paleontology. This is deals with the study of fossils. Okay, fossils பற்றி படிக்கக்கூடிய ஸ்டடி தான் paleontology. ஸோ இந்த ஃபாசிலோட ஸ்டடியிலேருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் evidences for the evolution. ஸோ லியோனார்டோ வின்சி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், he is called as father of paleontology. He explained about that evidences to understand the line of evolution for that many invertebrates and vertebrates. Okay, so vertebrates and invertebrates ஓட எவால்யூஷன் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி ஃபாசில்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. Evolution has taken as a gradual process from simple to complex organisms. Okay, simple organismsன்றது இந்த புழு பூச்சி வகைகளை சேர்ந்ததுலேருந்து பெரிய organisms வரைக்கும் there is a gradual changes இருக்குது in the evolution. There is many evidences to prove that paleontology from that Archaeopteryx அப்படின்றது it is a oldest fossil bird ன்னு சொல்லுவோம்.
ஸோ இது ஒரு பழைய காலத்து அதாவது ஃபாசில் பேர்டில் ரொம்ப பழமையான பேர்ட் வகையை சேர்ந்தது. இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஜுராசிக் பீரியட். இட் இஸ் லைக் எ ஜுராசிக் பீரியட் காலங்களில் ஜுராசிக் அனிமல்ஸ் வாழ்ந்த காலங்களில் இருந்த அனிமல் ஒன்று. It is and it is a connecting link between reptiles and birds. இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் இது ரெப்டைல் வகை இனத்தை சேர்ந்ததாகவும் இன்னொரு வகையில் பார்க்கும்போது பறவைகளை போன்ற தோற்றங்களும் கொடுக்குது. ஸோ தட்ஸ் வை இந்த இனம் வகைகளிலேருந்து இந்த ஃபாசில் பேர்ட்லேருந்து நம்ம எவால்யூஷனை தெரிஞ்சுக்கலாம், எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் எவால்யூஷன் ஆரிஜின் அப்படின்றது. It had a wings also with feathers like a bird. பறவைகள் போன்ற ரெக்கைகளும் இதுக்கு உண்டு. அண்ட் ஆல்சோ ஹேவிங் a லாங் டெய்ல் இருக்குது, clawed digits இருக்குது. அதனோட பிரிவினைகளாக லைக் இப்படி இந்த வடிவத்தில் இருக்கும் இல்லையா, கால் வகையில் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இட் ஹேஸ் ஏ கோனிக்கல் டீத். ஸோ கோன் வடிவத்தில் இருக்க டீத் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது ரெப்டைல்ஸுக்கான தகுதிகளும் உள்ள ஃபியூச்சர்ஸும் இருக்குது, ஒரு பேர்ட்ஸுக்கு இருக்க வேண்டிய ஃபியூச்சர்ஸும் இருக்குது. ஸோ இட் இஸ் எ லிங்க் பிட்வீன் கனெக்டிங் எ லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்டு பேர்ட்ஸ் அப்படின்னு